உதகையில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மரம் விழுந்ததில் கோவில் சேதமடைந்தது. வண்டிசோலை பகுதியில் இருந்த 100 ஆண்டு பழமையான ராட்சத மரம் திடீரென வேரோடு சாய்ந்து விழுந்தது. மரம் விழுந்ததில் அங்கிருந்த முனீஸ்வரர் கோவில் இடிந்து சேதமடைந்தது. சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் ராட்சத மரத்தை 2 மணி நேரத்திற்கும் மேலாக வெட்டி அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். அந்த வழியாக யாரும் செல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. மரம் விழுந்ததில் மாட்டு கொட்டகையும் சேதமடைந்த நிலையில் கொட்டகையில் இருந்த மாடுகள் தப்பின. இந்த மரம் இன்னைக்கு எதிர்பாராத விஷயமா ஒரு 3 மாதம் மழை அடிச்சனால எதிர்பாராத விஷயமா மரம் விழுந்துருச்சு. ஆனால் எந்த பாதிப்பும் இல்லை. யாருக்கும் குழந்தைங்களுக்கு, ஸ்கூல் போகிறவங்களுக்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் இந்த கொட்டாய் மேலேயும் கோயில் மேலேயும் வந்திருக்கு. கோயில் பாதிப்பு ஃபுல்லாக கோயில் இடிஞ்சிருச்சு. ஆனால் கோயிலோட சிலை அப்படியே சக்தி வாய்ந்து அப்படியே நிற்குது. சிவகங்கை மாவட்டம் நாட்டாக்குடி கிராமத்தில் போதிய அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து மக்கள் மீண்டும் குடியேற தொடங்கியுள்ளனர். மீண்டும் கிராமத்திற்கு வந்த 12 குடும்பங்களுக்கு ஒரு வார காலத்திற்கு தேவையான அரிசி, காய்கறி மற்றும் பலசரக்கு பொருட்களை சமூக ஆர்வலர் ஒருவர் வழங்கினார். அவருக்கு நன்றி தெரிவித்த நாட்டாக்குடி மக்கள் தங்களது வாழ்வாதாரத்தை பெருக்க வீட்டுக்கு ஒரு மாடு வழங்கவும் தங்களது கிராமம் வழியாக மினி பஸ் இயக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தனி ஒருவர் வாழ்ந்த நாட்டாக்குடிக்கு மக்கள் வர தொடங்கியதால் அந்த கிராமம் மீண்டும் உயிர் பெற்றுள்ளது. புதுச்சேரியில் இயங்கி வரும் ரசாயன தொழிற்சாலையில் மின்கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் 1 கோடி ரூபாய்க்கு அதிக மதிப்புள்ள பொருட்கள் சேதமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. தவளக்குப்பம் ரோகிணி நகரில் இயங்கி வரும் ரசாயன தொழிற்சாலையில் பற்றி எரிந்த தீயை 5 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயணைப்பு வீரர்கள் அணைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவு ஏற்பட்டு அமிலங்கள் மற்றும் வேதிப் பொருட்கள் மீது தீப்பொறிகள் பட்டதால் பெரும் தீ விபத்து ஏற்பட்டதாக தீயணைப்பு துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் 1 கோடி ரூபாய் அளவுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இரவு நேரம் என்பதால் ஊழியர்கள் யாரும் பணியில் இல்லாததால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் செல்வி தினமும் பிற்பகல் 2 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.